சென்னையில் சினிமா ஆடிஷனுக்காக அழைத்து வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யும்படி வற்புறுத்தியதாக பிரபல நடிகை மீது அவரது உறவினரே கேரள முதல்வர் மற்றும் டிஜிபியிடம் புகார் அளித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மலையாள நடிகை ஒருவரை காரில் கடத்தி பலாத்காரம் செய்த சம்பவம் கடந்த 2017ஆம் ஆண்டு நடந்தது. அது தொடர்பாக 7 பேர் கைது செய்யப்பட்டனர். இதையடுத்து நடிகைகள் பார்வதி, ரேவதி, பத்மபிரியா, ரம்யா நம்பீஷன் உள்ளிட்டோர் இணைந்து உமன் இன் சினிமா கலெக்டிவ்ஸ் என்ற குழுவை ஏற்படுத்தினர். இவர்கள் ஒருங்கிணைந்து மலையாள சினிமாவில் நடிகைகள், பெண் கலைஞர்கள் பாலியல் தொல்லைக்கு ஆளாவதை எதிர்த்து குரல் கொடுத்தனர். 2019ஆம் ஆண்டு முதல்வர் பினராயி விஜயனை சந்தித்து பெண் கலைஞர்கள் மீதான பாலியல் தொல்லைகள் களைய வேண்டும் என வலியுறுத்தினர். அதன்படி ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமா தலைமையில் விசாரணை கமிட்டி நியமிக்கப்பட்டது. இந்த கமிட்டியில் பழம்பெரும் நடிகை சாரதா, ஓய்வு பெற்ற IAS அதிகாரி வல்சலா குமாரி ஆகியோரும் இடம்பெற்றிருந்தனர். அவர்கள் முன்னணி நடிகைகள் உட்பட 53 பெண் கலைஞர்களிடம் விசாரணை நடத்தி 2019ஆம் ஆண்டு டிசம்பரில் அறிக்கை தாக்கல் செய்தனர். கடந்த 5 ஆண்டுகளாக இந்த அறிக்கையை அரசு வெளியிடாமல் இருந்தது. கேரள தகவல் உரிமை ஆணையத்தின் தலையீட்டால் சமீபத்தில் அந்த அறிக்கை வெளியானது. அதைத் தொடர்ந்து நடிகைகள் பலரும் தங்களுக்கு நேர்ந்த பாலியல் துன்புறுத்தல்களை பொதுவெளியில் பகிரங்கமாக தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் நடிகை அளித்த புகாரில் இயக்குனர் ரஞ்சித் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. இதில் ரஞ்சித் குற்றத்தை மறுத்து தனது மலையாள சினிமா அகாடமி தலைவர் பொறுப்பிலிருந்து விலகியிருந்தார். நடிகர்கள் சித்திக் மீது அளித்த புகாரில் சித்திக் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதில் இருவரும் குற்றத்தை மறுக்க சித்திக் தனது நடிகர் சங்க பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து விலகினார். நடிகை அளித்த புகாரில் நடிகர்கள் முகேஷ், ஜெயசூர்யா உள்ளிட்ட 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதில் ஜெயசூர்யா மீது மேலும் ஒரு நடிகை புகார் கொடுத்ததால் அவர் மீது 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த பாலியல் புகார்கள் தொடர்பாக அம்மாநில அரசு சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணை நடத்தி வருகிறது. இந்த நிலையில் கேரள நடிகர்கள் முகேஷ், ஜெயசூர்யா, மணியன் பிள்ளை ராஜு, எடவேலா பாபு உள்ளிட்ட 7 நடிகர்கள் மீது புகார் கூறிய நடிகைக்கு எதிராக அவரது உறவுக்கார பெண் ஒருவரே திடுக்கிடும் குற்றச்சாட்டை கூறி திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளார். அந்த நடிகையால் தமக்கு ஏற்பட்ட பாலியல் துன்புறுத்தல் குறித்து கேரள மாநில முதல்வர் பினராயி விஜயன், டிஜிபி ஷேக் தாவிஷ் ஆகியோரை சந்தித்து புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். மூவட்டுப்புழாவைச் சேர்ந்த அந்த பெண் அளித்துள்ள புகாரில் அந்த நடிகை செக்ஸ் கேங் எனப்படும் பாலியல் கும்பலின் ஒரு அங்கமாக இருந்ததாகவும், அவர் தம்மை சென்னைக்கு அழைத்துச் சென்று அந்த கும்பலில் தன்னை ஒப்படைத்ததாகவும் புகார் கூறியுள்ளார். தமக்கு 16 வயதாக இருக்கும்போது இந்த சம்பவம் நடந்துள்ளது. அப்போது தான் 10ஆம் வகுப்பை நிறைவு செய்திருந்தேன் எனவும் தெரிவித்துள்ளார். அந்த சமயத்தில் தம்மை சினிமா ஆடிஷனுக்காக சென்னை அழைத்து வந்து ஒரு இடத்தில் தங்க வைத்திருந்தார். அங்கு 5 அல்லது 6 பேர் தம்மை தொட்டனர். அது குறித்து நடிகையிடம் முறையிட்டேன். ஸ்மால் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யும்படியும் அவர்கள் உனக்கு நல்வழி காட்டுவார்கள் என்றும் கூறினார். அதை ஏற்க மறுத்து அங்கிருந்து தப்பி வந்ததாகவும் அந்த பெண் தமது புகாரில் கூறியுள்ளார். தமது வயதுடைய குழந்தைகள் சிலரை அந்த நடிகை துபாய்க்கு அழைத்துச் சென்றதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். தம்மை போல் மேலும் பலரை செக்ஸ் அடிமைகளாக அந்த நடிகை வைத்திருந்ததாகவும் நடிகையின் உறவினர் புகார் கூறியிருப்பது கேரள திரையுலகில் பரபரப்பையும் திருப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.